திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மலை மீது அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் பெயர் பெற்ற 6 படை வீடுகளில் 5ஆம் படையாகும். இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தமிழ் புத்தாண்டு மிக சிறப்பாக கொண்டாடப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டின் சித்திரை 1ஆம் நாளான இன்று அதிகாலை 5 மணிக்கு மலைக்கோயிலில் நடை திறக்கப்பட்டு மூலவர் முருகப்பெருமானுக்கு இளநீர், பால், பன்னீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன் போன்ற வாசனை திரவியங்களால் நன்னீராட்டு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் முருகப்பெருமானுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு தங்கவேல், தங்க சேவல் கொடி மற்றும் வைர ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மற்றும் அண்டை மாநிலமான கர்நாடக மாநிலம், ஆந்திர மாநிலம், தெலுங்கானா மாநிலம் போன்ற பகுதியில் இருந்து அதிகாலை முதலே பக்தர்கள் குவிந்தனர். இதனால் பொது தரிசனம் மற்றும் 100 ரூபாய் கட்டண வரிசையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். புத்தாண்டை முன்னிட்டு திருத்தணி நகராட்சிக்குட்பட்ட நந்தியாறு பகுதியில் அமைந்துள்ள கோட்டா ஆறுமுகசாமி திருக்கோவிலில் இருந்து 1008 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. திருக்கோவில் இணை ஆணையர் மற்றும் செயல் அலுவலர் ரமணி பால்குட ஊர்வலத்தை தொடங்கி வைத்தனர். இந்த பால்குட ஊர்வலம் மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க திருத்தணி நகரத்தில் முக்கிய வீதிகள் வழியாக மலைக்கோவிலுக்கு 365 படிக்கட்டுகள் வழியாக பக்தர்கள் சுமந்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து மலைக்கோவிலில் காவடி மண்டபத்தில் எழுந்தருளிய உற்சவர் முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வானை தாயாருக்கு பால், பன்னீர், திருநீறு, தேன் ஆகியவற்றை கொண்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் நன்னீராட்டு நடைபெற்றது.